தமிழ் தமிழ். சார் சொல்லுங்க சார். நீங்க இங்க இருக்கிறது உங்க வீட்டுக்கு தெரியுமா? அது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன் சார். அவங்க சொன்னாங்களா இல்லைன்னு தெரியலையே சார். அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, நீங்க போங்க. என் வீட்டில் தப்பா நினைப்பாங்களான்னு தான் நினைக்கிறீங்க சார்? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார். என் தங்கச்சி லாவணியாக்கு துளசி நல்லா தெரியும். தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்க தெரிஞ்ச என் வீட்டில் சந்தோஷப்படுவாங்க சார். அப்படியா சொல்றீங்க? இப்போதைக்கு உங்களுக்கு பாதுகாப்பு தரணும். ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்ல சார், எனக்கு பசியில், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இன்னும் சாப்பிடாம இருக்கீங்களா? நேரமாகுது இல்ல? துளசி துளசி. என்னப்பா? அம்மா எங்க? கடைக்கு போயிருக்காங்க. எதுக்கு தேவையில்லாம அம்மா கடைக்கு போயிட்டு இருக்காங்க? என்கிட்ட சொன்னா நான் வெளியே போகும்போது வாங்கிட்டு வர மாட்டேனா? சரி, தம்பி சாப்பிடாம இருக்காரு, அழிச்சிட்டு போய் சாப்பாடு போடு போ. சரிப்பா, போங்க. சார், நீ ஏதோ அர்ஜென்ட்டா வெளியே போகணும்னு சொன்னீங்க. ஆமா, அர்ஜென்ட்டா தான் போனோம். ஆனா அம்மா இன்னும் காணுமே. ஒரு பிரச்சனை இல்லை சார், பாட்டிமா தானே, அவங்க வர வரைக்கும் நான் இங்க தானே இருக்க போறேன். நீங்க போறபடி போயிட்டு வாங்க சார். மாணிக்கா, விக்கிற விலைவாசியை பார்த்தா ஒண்ணுமே வாங்கி சாப்பிட முடியாது. கடையை பார்த்துட்டு வந்து வெறும் வாயம் எண்ணுக்க வேண்டியதான். நீ எதுக்குமா கடைக்கெல்லாம் போற? ஏண்டா, காக்கில உப்பு வாங்குறது கூட உன்னைய அனுப்ப முடியும்? ஆமா, நீயே இன்னும் கிளம்பாம இருக்க? அவசரமா போகணும்னு சொன்னியே. அவசரமா தான் போனோம், ஆனா நீ இப்பதானே வந்திருக்க. சரி, தம்பி இன்னும் சாப்பிடாம இருக்காரு, சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடு. நான் போயிட்டு வரட்டுமா? வரேன் தம்பி. சரி சார். கடகண்ணிக்கு ஆம்பளை தான் போகணும்னு சட்டம் இருக்குதா தம்பி? இஞ்சி வாங்க கூட அவனை அனுப்ப முடியும்? இடமும் தண்ணியும் மாறினதுனால தொண்டை கரகரங்குது. அதனால இஞ்சியை தட்டி போட்டு ஒரு கஷாயம் வச்சு குடிச்சா. அட கடவுளே, இஞ்சி எங்க வச்சுட்டேன்? வாங்கி மறந்துட்டு கடையிலேயே வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி பாட்டி. ஏங்க வந்தீங்க? ஏ, இது இத்தாலியா? வீசா எல்லாம் உள்ள விட மாட்டீங்களா? ஹால்ல போய் உட்காருங்க. ஹால்ல தனியா இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. பாட்டி வந்துருவாங்க, பயப்படாதீங்க. பாட்டியை பார்த்தா எனக்கு இன்னும் பயம். ஏன் இப்படி என்ன இம்சை பண்றீங்க? துளசி, துளசி நில்லு. ஏய், என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்கா என்ன? எதுக்கு தலையில கை வச்சு உட்காந்துக்கிற? என்கிட்ட பேச மாட்டியா? துளசி, நான் அப்படி என்ன தப்பு பண்ண? துளசி, என்ன பாரு. இப்படி பார்க்க போறியா இல்லையா? உன் மனசுல என்ன பத்தி என்ன நினைச்சுங்கிற? நான் பொறுக்கினா இல்ல பொண்ணுக்கு பின்னாடி சுத்துற ரோமியோனா? அப்புறம் எதுக்காக மூஞ்சி திருப்பி வச்சுங்கிற? எவ்வளவு பெரிய சிக்கல மாட்டேங்கிற உனக்கு தெரியுமா? பேங்க்ல தலை போற வேலையை விட்டுட்டு உன்னை முதல் நாள் காலேஜ்ல பாக்குறதுக்காக வந்தேன். நீ காலேஜுக்கே வரல. ஏன் வரல, எதுக்கு வரல ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல? ஏன் சொல்ல? சரி, ரெண்டாவது நாள் உனக்கு வால்பாறையில இருந்து ஃபோன் பண்ண. உங்க அப்பா ஃபோன் எடுக்கவே இல்ல. நீ காலேஜ் வந்திருப்பேன், காலேஜுக்கு ஃபோன் பண்ணா உங்க அப்பா ஃபோன் எடுத்து இனிமே நீ துளசி கிட்ட பேசக்கூடாது, மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிட்டு வச்சாரு. நான் ஏன் உங்ககிட்ட பேசக்கூடாது? நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேற? அதுக்கான காரணம் இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த பாரு துளசி, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா, டே தமிழே இதாண்டா நீ பண்ண தப்புன்னு என்கிட்ட ஓப்பனா சொல்லு. அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி பேசாம என்ன டார்ச்சர் பண்ணாத. துளசி, நான் பாட்டு பேசினேன், நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்பா உங்களை சாப்பிட சொன்னாரு. தோசை சுட்டு தரேன், ஹாலுக்கு போங்க. எனக்கு தோசைலாம் ஒண்ணு வேணாம். இந்த மாதிரி உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு தோசை சுட்டு கொடுத்தா எருமாடு கூட தின்னாது. எனக்கு இப்ப பசிக்கல. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் பேசுறது உன் காதுல விழலையா? துளசி, துளசி ப்ளீஸ்.
பாட்டி வரான்னு நினைக்கிறேன். முதல்ல நீ போ. துளசி, தமிழ் தம்பி எங்க போச்சு? இங்க தமிழும் இல்ல இங்கிலீஷும் இல்ல. இது என்னடி கொடுமையா இருக்கு? தமிழ் எங்கன்னு கேட்டா என்னமோ இங்கிலீஷ்காரன் ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு சொல்றிய. அங்க என்னப்பா பண்ற? ரொம்ப பசி எடுக்குதா? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, உங்களுக்கு தொண்டை கரகரப்பா இருக்குன்னு சொன்னீங்களே, அதான் உங்களுக்கு கசாயம் வைக்கிறதுக்கு நீங்க வரதுக்கு முன்னாடி தண்ணி சூடு பண்ணலாம் நடுப்புல வச்சேன். ஆ, அந்த காலத்துல 20-30 பேருக்கு சமைச்சு போட்டு கூட்டு குடும்பமா இருந்தோம். இந்த காலத்துல புருஷனுக்கு கூட சமைச்சு போட முடியாம கூரா உட்கார்ந்துக்கிறாங்க. தமிழ், உனக்கு வரப்போற பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவளா இருப்பா. சரி, தண்ணி காஞ்சு போச்சுன்னா சொல்லி இஞ்சியை தட்டி போடுறேன். தமிழ், என்னாச்சு? ஏன் கடுகடுன்னு இருக்கா? முதல் நாள் காலேஜுக்கு போல, ஏன் போலன்னு கேட்டேன். அதுக்கு போய் மூஞ்சி தூக்கி வச்சுங்கிறாவ. நிஜமாவே அதைத்தான் கேட்டியா? பின்ன வேற என்ன கேட்டிருப்பேன்? இந்த பாருங்க, உங்க பேத்தி கோவப்படுவான்றதுக்காக என்னால கேள்வி எல்லாம் கேட்காமலாம் இருக்க முடியாது. சத்தம் போடாதப்பா, மெதுவா பேசு. அவ காதுல விழுந்தாக்க கோவிச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிருவா. கோச்சிக்கிட்டு கோயிலுக்கு போயிடுவல, அதெல்லாம் அவரை செய்யலவ. பாட்டி, கொஞ்சம் வெளியே வரியா? நான் கோயிலுக்கு போறேன், நீயும் வா. ஏன் துளசி, சாமியும் இல்ல பூதம் இல்ல, இனிமே கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்ப என்ன திடீர்னு கோயிலுக்கு? சாமியும் நம்புறேன், பூதத்தையும் நம்புறேன். ஆனா எனக்கு நம்பிக்கை வரல. சாமி மட்டும் இருந்திருந்தா இந்த மாதிரி தங்கமான பையனுக்கு இவ்வளவு கஷ்டம் வருமா? இனிமே சாமியே வந்து கூப்பிட்டாலும் நான் கோயிலுக்கு வர போறது இல்ல. அப்போ இப்ப நீ வரல? அதான் சாமியே வந்து கூப்பிட்டாலும் நான் வர போறது இல்லைங்கிற. நீ வந்து கூப்பிடுற, நீ என்ன சாமியா? அப்ப நீ இங்கே இரு, நான் கிளம்புறேன். பாட்டி, அவளை கோயிலுக்கு போகணும்னு சொல்லுங்க. நான் விட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். போனா போட்டும் விடு. நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன, என்கிட்ட பேச மாட்டியா? நானும் துளசியை பத்தி தான் பேசணும். அப்படியா? சரி, அப்ப போட்டு விடுங்க. தமிழ், அவகிட்ட என்ன பேசுன? என் பேத்தி இவ்வளவு கோவமா இருந்து நான் பார்த்தது இல்லையே. ஒன்னும் பேசல பாட்டி. அவ ஏன் என்கிட்ட பேச மாட்டான்னு கேட்டேன். அவ ஏன் மேல கோவமா இருக்கா, நான் என்ன தப்புன்னு எனக்கே ஒன்னும் புரியல. என்ன எதுன்னு வாய் தரேன்னு சொன்னா தானே பாட்டி அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் தமிழ். அவகிட்ட இருக்கிறது கோபம் இல்ல, ஏமாத்தம். ஏமாற்றமா? என்ன சொல்றீங்க? ஆமா தமிழ், உன் தங்கச்சி லாவண்யா இருக்காளே, அவ துளசி கிட்ட போய் இனிமே எங்க அண்ணன் கிட்ட பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு வந்துட்டா. எதுக்கு? எதுக்கா? உனக்கு தான் உங்க வீட்டுல வேற பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாமே. அவ வாழ்க்கையை கெடுத்துறாதேன்னு சொல்லியிருக்கா. அதுல இருந்துதான் துளசி உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறான். லாவண்யா சொன்னா என்னாச்சு ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? இப்படிதான் பேசாம இருக்கிறதா? உன் நல்ல மனசு தெரிஞ்சா எந்த பொண்ணும் பேசாம இருக்க மாட்டா. துளசி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க கூடாதுன்னு நினைக்கிறான். அதான் அமைதி ஆயிட்டா. இத பாரு, நாங்களும் துளசிய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா தான் இருந்தோம். துளசி அப்பனுக்கு உன் மேல அவ்வளவு மரியாதை. என்ன பண்றது, அதுக்குள்ள உனக்கு வேற ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டாங்க. தலையெழுத்த மாத்தி அமைக்க முடியுமா? ஏன் முடியாது? நான் துளசி தான் கட்டிப்பேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன தம்பி சொல்ற? அப்படி சொல்லிட்டா ஊருக்குள்ள என் பேத்தி தான் பெரிய அதிர்ஷ்டக்காரி. நீ விளையாட்டுக்கு சொல்றியா வினையா சொல்றியான்னு எனக்கு தெரியல. ஆனா உன் பேச்ச கேட்டதும் எனக்கு கல்யாண சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஆயிப்போச்சு. அவ பாவப்பட்ட பொண்ணு தம்பி. அவ வாழ்க்கை விளையாட்ட நினைக்காத. நான் ஏன் பாட்டி விளையாடணும்? உங்க பேத்தி எனக்கு கட்டி கொடுப்பீங்களான்னு கேட்டா நீங்க கொடுப்பீங்களா மாட்டீங்களா? ஐயா, இப்பவே அவளை தாலி கட்டி கூட்டிட்டு போ. உன்னை விட நல்லவே அவளுக்கு எவன் கிடைப்பான்? என் வயசுல அனுபவிக்க வேண்டிய வேதனைய அவ இப்பவே அனுபவிச்சுட்டாப்பா.
அவளுக்கு ஆதரவா கடைசி வரைக்கும் நீ இருப்பேன்னா இப்பவே கூட்டிட்டு போ. என்ன நம்புங்க பாட்டிமா, துளசி தவிர என் மனசுல வேற யாருமே இல்ல. நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கடைசி வரைக்கும் நான் கூட சேர்ந்து வாழ போறேன். வாயா கோயிலுக்கு. பாட்டிமா, அதுக்காக இப்பவே கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இல்லையா, அவகிட்ட தமிழ் நல்ல பையன், உன்னை மறந்துருக்க மாட்டான்னு சொன்னேன். ஆனா அவ நம்பல. அதான் நம்ம சொல்லிட்டு வரலாம் வா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பாட்டிமா. போலீஸ் மேல ஒரு 4-5 கேஸ் போட்டுக்குது. அதெல்லாம் முடியறது எப்படி ஒரு 10-15 நாள் ஆகும். அதுக்கப்புறமா நான் என் வீட்டுல பேசி அப்புறமா துளசிட்டு சொன்னா போதும். அது இல்ல தமிழ், இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாதுன்னு துளசி வீம்பா இருக்கிறா. தமிழே வந்தாலும் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறான். அவன் மனசை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியலப்பா. அதை பத்திலாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க பாட்டிமா. இந்த தமிழ் துளசி முன்னாடி என்ன டிராமா போட்ட மனசு எப்படி மாத்திரான்னு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் சும்மா தமிழ் தமிழ் துளசி மேல உருகி விழுவா. பாட்டிமா, என் ஃப்ரெண்ட் வந்துடுறான்னு நினைக்கிறேன். அது போயிட்டு ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். அப்பா டேய் வாடா ஜோசப். என்னடா பேக் கூட வாங்காம எகிரி குச்சி ஓடி வந்துட்ட. நல்ல வேலை நீ இருக்கிற இடத்த ஒரு ஃபோன் பண்ணியா சொன்னியே. ஆமா, துளசி இருக்கிற இடம் உனக்கு எப்படா தெரியும்? டேய், இந்த தமிழ் துளசியை மனசார லவ் பண்றான்டா. அதான் துளசி இருக்கிற இடம் என் மனசுக்கு தானா தெரிஞ்சிருச்சு. சும்மா இந்த டயலாக் எல்லாம் விடாதடா. போலீஸுக்கு பயந்து எங்கேயாவது சோறு இருக்கு வச்சிருப்ப. மண்ணை தட்டிட்டு பார்க்கும்போது துளசி வீடா சரி இருந்திருக்கும். சரி, உண்மையை பேசிய மானத்தை வாங்காத. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் துளசி வீட்டுல இருக்கிறது எங்க அம்மாக்கு தெரியவே கூடாது. கணக்கு நான் இங்க இருக்க தெரியுமா? தெரியணுங்கிறியா தெரியக்கூடாது? அவனுக்கு கண்டிப்பா தெரியணும்டா. நாளைக்கு நான் துளசியை கல்யாணம் பண்ணிக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்தானே எனக்காக அடி வாங்கணும். சரிடா, கணக்கிட்ட இப்பவே சொல்லிடுறேன். நல்லா ஆட்டுக்கால் சூப்பா குடிச்சு உடம்ப தேத்துறா. தமிழ் கல்யாணத்துக்கு நம்ம 2 பேரும் தான் அடி வாங்கணும். டேய், சும்மா தமாஷுக்கு சொன்னடா. எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ முதல்ல பேக் கொடுத்துட்டு கிளம்பு. சரிடா, பார்த்து இருந்துக்க என்ன. நான் வரேன். போயிட்டு வா. பத்திரம்டா. யார்கிட்டயும் சொல்லி தொலைக்காத. ஓகேடா. போயிட்டு வா.